புதிய குடும்ப அட்டை கோரி இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். உணவு பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது. இதுவரை 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்கள் எண்ணிக்கையை வெளியிடப்பட்டிருக்கிறது. உணவு பொருள் வழங்கல் துறை சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்திருப்பதாகவும், இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின்னர் புதியதாக 2 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப அட்டை தொடர்பாக விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை என்பது சமீபத்தில் அதிகரித்திருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் விரைவில் புதியதாக 2 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்றும், விண்ணப்பத்தாய் அனைவர்களுக்கும் குடும்ப அட்டை வழங்கக்கூடிய பணி என்பது விரைவில் தொடங்கப்படும். அதாவது மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழகத்தில் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்த அனைவர்களுக்கும் குடும்ப அட்டை வழங்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக குடும்ப அட்டை கோரி இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.